அதிமுக சார்பில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் ஏழை எளிய கிறிஸ்துவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கி வருகிறார். அதிமுக சார்பில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் ஏழை எளிய கிறிஸ்தவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கி வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு முன்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழா என்கிற ஒரு நிகழ்வை மாபெரும் நிகழ்வாக ஏற்பாடு செய்து கொண்டாடப்படுவது வழக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை வானகரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஜீசஸ் கால்ஸ் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஜேசி கார்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கன்வென்ஷன் சென்டரில் கிறிஸ்துமஸ் பெருவிழா தற்போது விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய கிறிஸ்துவ மக்களுக்கு அனைவருக்கும் தற்போது மழையினால் பாதிக்கப்பட்டு இந்த மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உதவிகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக பல்வேறு பொருட்கள், அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, உடை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அடங்கிய தொகுப்பை அவர்கள் கொடுத்து வருகிறார். அந்த நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவை சேர்ந்த ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று கிறிஸ்துவ மக்கள் என அனைவரும் அங்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்த நிகழ்வு எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அதிமுக சார்பில் கொண்டாடப்படுகிறது. அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, RB உதயகுமார் உள்ளிட்ட ஏராளமான அமைச்சர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். உடுமலை ராதாகிருஷ்ணன், வளர்மதி, அதே போன்று திருவள்ளூர் கிழக்கு பகுதி மாவட்ட செயலாளர் கூடிய சிறுனியம் பலராமன், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய பெஞ்சமின், மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர், அங்கு இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்துவ மக்களுக்கு இந்த மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு நலிவடைந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு திமுக அரசால் எந்தவித உதவிகளையும் வழங்கப்படாமல் கைவிடப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே பல்வேறு உதவிகளை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் நேரில் சென்று வழங்கியிருக்கிறார்கள். தற்பொழுது அரிசி, மளிகை பொருள், அதே போன்று காய்கறி, அவர்களுக்கு தேவையான புத்தாடைகள் என அந்த அனைத்து வகையான பொருட்களையும் சேர்ந்த ஒரு தொகுப்பை வழங்கி வருகிறார்கள். மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு அங்கு வந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் அதனை பெற்றுச் செல்கிறார்கள். அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கம் கிறிஸ்துவ மக்களோடு இருக்கக்கூடிய அந்த பாச பிணைப்பு என்பது எந்த காலத்திலும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பாக இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய உண்மையான தோழனாக, பாதுகாப்பு அரணாக அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பொழுது கிறிஸ்துமஸ் பெருவிழா என்கிற மிகப்பெரிய ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அந்த மக்களுக்காக, அந்த மக்களுடைய பெருவிழாவிற்காக, அந்த மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த நன்னாளுக்காக பல்வேறு உதவிகளை அதிமுக செய்து வருகிறது. எப்பொழுதுமே இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் உதவக்கூடிய, அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய விஷயத்தில் அதிமுக தான் முன்னின்று அவர்கள் களத்தில் நின்று உதவிகளை செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், அதேபோல் அதிமுகவுடைய அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே அந்த உதவி பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவ மக்களுக்கு அரிசி, மளிகை பொருள், காய்கறிகள், போர்வை, அதே போன்ற சேலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள். இந்த மிக்ஜாம் புயல் என்கிற இந்த புயல் ஒட்டுமொத்த சென்னையை புரட்டி போட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவதற்கும் அவருடைய துயரத்தை துடைக்கக்கூடிய விதமாகவும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ மக்களுக்கு இந்த தொகுப்பினை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்கள் வழங்கி வருகிறார்கள். அதே போன்று இந்த மழையினால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடியவர்கள், அந்த ஏழை எளிய சிறுபான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மேம்படுவதற்காக தையல் மிஷினும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் தாமாக அவர்கள் தங்களுடைய சுய தொழில் செய்வதற்காக தையல் இயந்திரங்கள் வழங்கப்படுகிறது. அதே போன்று
அந்த அயன் பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அயன் பெட்டிகள் அந்த தொகுப்பும் வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான அவர்கள் தாமாக தொழில் செய்து முன்னேறுவதற்காக காரணமாக இருக்கக்கூடிய உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவ மக்களுடைய நலன் கருதி எப்பொழுதுமே அதிமுக ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் அவருடைய தேவாலயங்களாக இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்கள், அதாவது புனரமைப்பதற்காக, அதனை சீரமைப்பதற்காக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் 5 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்பட்டது. அதே போன்று கிறிஸ்துவ மக்கள் அவருடைய புனித தலமாக கருதக்கூடிய ஜெருசலம் புனித பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி வழங்கப்படுகிறது. அந்த நிதி 20,000 ரூபாயிலிருந்து 37,000 ரூபாயாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உயர்த்தி வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துவ மக்களுடைய துயரில்லாமல் வாழ்வதற்கும் அவர்களோடு கைகோர்த்து அவருடைய துயரை துடைக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற கூற்றை போல தொடர்ந்து மக்களுடைய துயரை துடைக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராக இருந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அந்த நலத்திட்ட உதவிகளுடைய தொகுப்பை வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த பகுதியினுடைய இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய பெஞ்சமின், மாவட்ட செயலாளர்கள், அதேபோல தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் அங்கு இருக்கிறார்கள். அனைவரும் அந்த தொகுப்பு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல நிகழ்ச்சிக்கு ஏராளமான அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே அங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதே போன்று அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், ஏராளமான அதிமுகவுடைய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய தொண்டர்கள், அதே போன்ற கிறிஸ்துவ மக்கள் என அங்கு குழுமி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்விலே பங்கேற்று அந்த கிறிஸ்துவ பெருவிழா நிகழ்விலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் கிறிஸ்துவ மக்களோடு அந்த கிறிஸ்துமஸினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு சிறப்புரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி என்பது ஆண்டுதோறும் விமர்சையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வாக இருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் தற்போது வானகரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜீசஸ் கால் வளாகத்தில் இருக்கக்கூடிய விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர் என்கிற அந்த அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்க ஜபமாக அருட்திரு அறிவர் எட்வின் இயேசுராஜ் அவர்களுடைய முன்னாள் துணைத் தலைவராக CSI மதுரை ராமநாதபுரம் பேராயத்தினுடைய அவருடைய தலைமையிலே அந்த ஜபம் துவங்கவிருக்கிறது. அதன் பிறகு அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை வரவேற்பு உரை நிகழ்த்தவிருக்கிறார். தமிழ்நாடு சிறுபான்மை மற்றும் அரசியல் பிரிவு செப்பி பேராயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மேஷாக் ராஜா என்பவர் வேதாகம வாசிப்புகளை செய்யவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஜோஸ்வா மற்றும் லேப்சன் ராஜ்குமாருடைய அந்த குழுவினர் சேர்ந்தவர் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடவிருக்கிறார்கள். தொடர்ந்து கிறிஸ்துமஸுடைய ஆசீர்வாத வாழ்த்துச் செய்திகளை ஸ்டான்லி ஜெபாஸ்டியன் அவர்கள், அதாவது வைஸ் ஜெனரல் அவர்கள், மயிலாப்பூர் சென்னை அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய ரிவ்யூவாக இருக்கக்கூடிய ராபின் ராஜ்குமார் அவர்கள் அந்த வாழ்த்து செய்தியை தொடர்ந்து வழங்குகிறார். கிறிஸ்துமஸ் செய்தியை அதாவது நல்ல சமாரியன் கூட்டமைப்பு சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் பாலச்சந்திரன் அவர்கள் வழங்குகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.